பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி. யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஆனந்தையா இருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பருங்க, சூப்பர். நல்லா தான் இருக்கீங்க. ஏன்னா தாடியோட எப்பயுமே உங்களை வந்து தாடி இல்லாம பார்த்துட்டு தாடியோட பார்த்துருக்கீங்க. வழக்கமா நான் தான் தாடி விடுவேன். எனக்கு போட்டியா தாடி விட்டுருக்கு. சரிங்க, ஓகே, சூப்பர். ஐயா, இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து சுகர்ன்ற விஷயம் நிறைய பேர் சர்க்கரை அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியாதியே இருக்காது. யாருக்கோ பணக்கார வியாதி. ஆமா ஆமா, யாருக்கோ ஒருத்தர் தான் இருக்கு, ரொம்ப ரேர். அதுவும் ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கு, யாருக்கோ ஒருத்தருக்கு தான் இல்லை. ஆமா. அதுக்கு என்ன காரணம் ஐயா? ஒரு 50 வருடத்துக்கு முன்னால நமக்கு வந்து நல்ல பாரம்பரிய உணவு கிடைச்சது. 6 மாசத்துல விளையிற நெல், அதே மாதிரி 6 மாசத்துல விளையிற காய்கறி, 6 மாசத்துல விளையிற பருப்பு ஐட்டங்கள், 3 மாசத்துல விளையிற காய், அந்த மாதிரி கிடைச்சது பூராமே நமக்கு வந்து உடம்ப நல்ல ஆரோக்கியமா வச்சிருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவசர உலகம், தேவை அதிகம், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஹைபிரிடு. அதாவது 6 மாசத்துல கிடைச்சது இப்போ 6 நாள்ல கிடைக்குது. 40 நாள் கிடைச்சது இப்போ 3 நாள்ல கிடைக்குது. அந்த மாதிரி 40 நாள் காய்கறி எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 நாள். அதே மாதிரி நமக்கு முந்தைய அந்த காலத்துலலாம் நாட்டு தக்காளி வரும். அந்த நாட்டு தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்ட், அவ்வளோ குவாலிட்டி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைபிரிடுங்கிற தக்காளியில் அதோட ஸ்கின்னே தவளையோட தோல்ல இருந்து மரபணு பண்ணி தான் அந்த தோல், அதுக்கு மரபணு மாற்றம் பண்ணியிருக்காங்க. கூட அந்த மாதிரி. ஆமா, அது பார்த்தீங்கன்னா இப்போ தோட்டத்தில் விளையிற காயை அவங்க பறிச்சு கர்நாடகா, ஆந்திரால விளையுது. அங்கே அவங்க பறிச்சு அந்த காயை லோடு ஏற்றி அங்கே உள்ள ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு வந்து அங்கேருந்து லாரி லோடு ஏற்றி அது சென்னை இல்லைன்னா மதுரை, ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிறதுக்கே 4 நாள் 3 நாள் ஆயிடும். சரி. அதுக்கப்புறம் இங்கே ரீட்டைல் மார்க்கெட் 2 நாள், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து 2-3 நாள், இப்படி நம்ம வச்சு உபயோகப்படுத்துறது பார்த்தீங்கன்னா அந்த மரபணு மாற்றம் பண்ண அந்த தக்காளினாலே நம்ம உடம்புல அவ்வளவு கெடுதல் ஏற்படுது. இது மாதிரி எல்லா காயுமே, கத்திரிக்காய், வெண்டைக்காய், எல்லா காய்கறிலையுமே நிறைய மரபணு மாற்றம் பண்ணது நம்ம உடம்புலையும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துது. அதனால நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் செக்ஷனையும் கரெக்டாக வச்சுருக்கணுமையா. சித்தர்கள் காலத்தில் வந்து 2 நேரம் மலம் கழிக்கணும் அப்படின்னாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்க பேரி சாப்பிடணும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தினம் 1 நேரம் மலம் கழிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் உடல்நிலை வந்து ஆயில் பாத் எடுக்காததுனால, ஆயில் பாத் எடுத்தாங்கன்னா உடம்பு கூலாக இருக்கும். உடம்பு கூலாக இருந்துச்சு அப்படின்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். அவங்க வந்து ஆயில் பாத்தை எடுக்கிறதில்ல, ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு யாருக்கும் டைமும் இல்லை. அதனால் மோஷன் ஒழுங்காக போகாததுனால இவங்களுக்கு வந்து அதே மாதிரி பேதி கொடுத்து மலக்குடலை கழுவாததுனாலையும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா நோயுமே வருது. கிட்னி ஸ்டோனு, சுகரு, எல்லாத்துக்குமே ஆரம்ப இது வந்து அதுதான். உடம்ப வந்து கழிவு நீக்கம் பண்ணாதது மட்டும்தான் எல்லா நோயோட ஆரம்ப கட்டம் சுகர் வர்றதுக்கு. இப்போ எங்கள் தாத்தாக்கு சர்க்கரை இருந்துச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுருளிபுத்தூர் எங்கள் ஊர், ஒரு 1000 பேர் 5000 பேருக்கு ஒரு ஆளுக்கு சர்க்கரை இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியம். இது ரொம்ப பணக்கார வியாதி அப்படிம்பாங்க. எல்லாருமே இந்த கேப்பை கூழ் அந்த மாதிரி குடிப்பாங்க. எங்கள் தாத்தாலாம் காலையில் கேப்பை கூழ் தான் காய்ச்சி குடிப்பாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மெடிசனும் எடுக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தாலாம் கிட்டத்தட்ட ஒரு 96 வயசு வரைக்கும் இருந்தாங்க. சுகர் வந்ததுக்கப்புறமும் 96 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளட் சுகர்லாம் செக் பண்ணுறதுக்கு இது கிடையாது. யூரினில் மட்டும் சுகர் செக் பண்ணுவாங்க. ப்ளூ கலர் ஆகுதா, கருப்பு கலர் ஆகுதா, வயலட் கலர் ஆகுதா, அதை வச்சு தான் 1+2+3+ கலரை வச்சு சுகரோட அளவை அவங்க வந்து நிர்ணயிப்பாங்க. இது வந்து இன்னைக்கு எல்லா வைத்தியர்களும் மிகவும் திறம்பட மருந்துகள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க.
ஆனால் மக்களுக்கு வந்து ஜீரணிக்கிற சக்தியை வந்து இழந்துட்டாங்க. இப்போ ஒரு பஸ்ப செந்தூரம், கருவங்க பஸ்பம், அதே மாதிரி திரிவங்க செந்தூரம், இதெல்லாம் டயபிட்டிஸ்க்கு நல்லா கேட்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஜீரணம் பண்ணுற சக்தி உடம்புல இல்லை. உடம்புல வந்து அந்த மெட்டலை ஜீரணமாக்கி உடம்புல சேர்க்கக்கூடிய சக்தி மக்களுக்கு உடம்புல இல்லை. உடம்பு வந்து அந்த சக்தியெல்லாம் இழந்துருச்சு. திருவள்ளுவர் சொல்லுவார், உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல். இந்த காலம்ங்கிறது வந்து ரொம்ப கரெக்டாக நம்ம வந்து எல்லாருமே ரொம்ப யோசிக்க வேண்டிய இடம். அந்த காலம்ங்கிறதுல தான் அந்த காலத்தில் 120 கிலோ மூடையை ஈஸியாக தூக்குனாங்க. 100 கிலோ தான் எல்லா மூடையும், தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு எல்லாம். நான் வந்து எங்கள் மருந்து கடையில் இருக்கிறப்ப எல்லாமே 100 கிலோ தான் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25 கிலோவுக்கு வந்துருச்சு. அரிசியெல்லாம் 10 கிலோவுக்கு கூட வந்துருச்சு. ஏன்னா மக்களுடைய திறன் அவ்வளோதான் இருக்குது. உடலில் வந்து சக்திங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. எந்த இதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட. உடம்புல வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. யாரை கேட்டாலும் ரொம்ப வீக்காக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஒருத்தங்க பேசுகிறத பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ஓகேங்க. இப்போ வந்துட்டு சுகர் வரதுக்கான காரணங்கள் வந்துட்டு இப்போ வரக்கூடிய இந்த உணவு, அப்புறம் வாழ்க்கை கடை, ஹைபிரிட் காய்கறி. ஸோ அதனால இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது பண்ணிக்க முடியுமா? வீட்டில் இருந்துக்கிட்டே ஹோம் ரெமடியாக அவங்க வந்து மூலிகைகளில் ஆவரம்பூ டீ போட்டு சாப்பிடலாம். சரிங்க. ஆவரம் பூ மட்டும் வாங்கி கடைகள்லேயே கிடைக்கும். அதை வந்து டெய்லி காலையில் டீ மாதிரி போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா சுகர் குறையும். அதே மாதிரி கருஞ்சீரகம், ஓமம், மிளகு, இது 3 சம அளவு வாங்கி பவுட்ரு பண்ணி அதை டெய்லி காலையில் வெந்நீரில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அதுக்கு சுகர் குறையும். அதே மாதிரி மூலிகைகளில் நிறையா இருக்குது. சிறு குறிஞ்சான் இருக்குது, சிறு குறிஞ்சான்னு ஒரு மூலிகை இருக்குது, அது சாப்பிட்டாங்கன்னா சுகர் குறையும். இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நார்மலாக மூலிகை கடைகள்லேயே கிடைக்கும். ஆனால் சிறு குறிஞ்சான் வந்து ஸ்டீராய்டு உள்ள ஒரு மூலிகை. தொடர்ந்து ரொம்ப நாள் சாப்பிடக்கூடாது, ஓரளவு சாப்பிடணும், அதுக்கப்புறம் நிறுத்தணும். அதை தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அதனால பக்க விளைவுகள் நிறையா உண்டு. ஏன்னா நிறைய பேர் மூலிகைகள்னா பக்க விளைவு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. மூலிகைகளையும் பக்க விளைவு இருக்குன்னு வந்து சித்தர்கள் சொல்லத்தான் செய்கிறாங்க. ஏன்னா சித்தர்கள் சொல்கிற 2 பொருள் தான் பக்க விளைவு இல்லாத பொருள் அப்படிங்கிறாங்க. அவங்க பக்க விளைவு இல்லாத பொருள் அப்படின்னு சொல்கிறது வந்து பனை மரத்துலேருந்து இறக்குற சுத்தமான கல், அதே மாதிரி சுத்தமான தேன். இந்த 2க்கு மட்டும்தான் பக்க விளைவு இல்லை. வேற நம்ம சாப்பிட்ற சீரகம், கடுகு, துவரம்பருப்பு, பாசி பருப்பு, அரிசி எல்லாத்துலேயுமே ஒரு பக்க விளைவு. ஏன்னா இப்போ துவரம்பருப்பு சாப்பிட்றோம், கேஸ் ட்ரபிள். அதே மாதிரி என்ன சாப்பிட்டாலும் அதில் வந்து ஒரு பக்க விளைவு ஏற்படத்தான் செய்யும். ஏன்னா துவரம்பருப்பு சாப்பிட்டா அது துவரம்பருப்பு சைவம் தானே, உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பக்க விளைவு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி ஹோம் ரெமடி வந்து நிறையா இருக்குது. உணவு முறைகள் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. உணவு உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது. சரிங்க. இனிப்பு ஐட்டங்கள் வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துல சுகர் வந்து கம்ப்ளீட்டாக நார்மலுக்கு வந்துடும். சாப்பிட வேண்டிய பழங்கள் வந்து பப்பாளி, கொய்யா, நெல்லிக்காய், இந்த 3 மட்டும் சாப்பிட்ணும். அதே மாதிரி பாரம்பரிய அரிசி சாப்பிட்லாம். 6 மாதத்தில் விளையிற மாப்பிள்ளை சம்பா, புங்கர், மல்லிகைப்பூ சம்பா, நிறையா ரைஸ் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-150 வெரைட்டி வந்துருச்சு. அந்த அரிசி, பாரம்பரிய அரிசி அவங்க தொடர்ந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி மில்லட்டு சாப்பிட்லாம். சிறுதானியங்கள், சிறுதானியங்கள் சாப்பிட்டாங்கன்னா மெடிசன் இல்லாமலே அவங்களுக்கு வந்து சுகர் குறையும். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம மூதாதையர்கள் வந்து சிறுதானியங்கள் வருஷத்தில் ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் சிறுதானியம் தான் சாப்பிட்டாங்க. 8 மாதம் சொல்ல முடியாது, த்ரோட் இயரே சிறுதானியம் தான் சாப்பிட்டாங்க. அரிசி சாப்பாடெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள், தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரினா தான் சாப்பிடுவாங்க. இட்லி தோசையெல்லாம் பலகாரம்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இன்னைக்கு இட்லி பலகாரம் போட்டிருக்கோம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு இட்லி போடாத வீடே தினம் கிடையாது. உணவு பழக்க வழக்கம் பூரா என்டையர் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் மாவு ஆட்டுவாங்க, ஸ்கூலில் டீச்சர் வேலை வைப்பாங்க.
ஞாயிற்றுக்கிழமை மாவாட்டுவாங்க, திங்கக்கிழமைக்கு ஒரு டப்பா, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு டப்பா, இப்படி அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு டப்பாவாக மாவை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு விஷம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்மளே நோயை வந்து வீட்டுக்குள்ளேயே விளைய வச்சு நம்மளா சாப்பிட்றோம். எல்லா நோய்க்குமே காரணம் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாத வீட்டில் வந்து நோயே இருக்காதுயா. ஏன்னா நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முந்தின குழம்பெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும். அதுக்காகவே ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சு அதுக்காகவே தான் தினமும் சமைச்சிட்டு இருக்கிறது, குழம்பு வைக்கிறது. நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. நிறைய பேர் வீட்டில் வந்து தினம் குழம்பு வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு 2 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒருக்க குழம்பு வைக்கிறவங்க அதை திரும்ப சுட வச்சு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பாயசம் தான் அப்படியே. அது என்னென்ன நோய், ஏன்னா இவ்வளவு தவறுகள் நம்ம பண்ணுறதுனால தான் மருத்துவமனைகளும் பெருகிக்கிட்டே போகுது. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைலாம் எங்கேயோ ஒன்று தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தடிக்கு விழுந்தா மருத்துவமனை, தடிக்கு விழுந்தா மெடிக்கல். ஆமாம், தெருவுக்கு ஒரு மெடிக்கல் இருக்குது. எல்லா கூட்டமும் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக. ஓகேங்க, சூப்பர். இப்போது உணவு முறைகள், ஹோம் ரெமடிஸ்லாம் சொல்லிட்டீங்க. ஆமாம். சப்போஸ் அதுவும் சரியாக கண்ட்ரோல் ஆகலை, அதுக்கு வேறு ஏதாவது மெடிசன் வேணும் அப்படி நம்ம வந்து லாங் லைஃப்னு ஒன்று போடுறோங்க. லாங் லைஃப். கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே அதை போடுறோம். நம்ம வந்து ஒரு 31 மெடிசன் போட்டுட்டு 32வது மெடிசனாக கண்டுபிடிச்சது இந்த சொட்டு மருந்து, லாங் லைஃப். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 50,000 பேர் கொடுத்துருப்போம். சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா அவங்களோட லைஃப் வந்து லாங்காக இருக்கும். சரி, சரிங்க. இது வந்து சுகர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும்யா. கம்ப்ளீட்டாக க்யூருங்கிறது எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு 10 வருஷமாக சுகர் இருக்குது அப்படின்னா அதில் 5ல் ஒரு பங்கு இல்லைன்னா 3ல் ஒரு பங்கு, 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். இந்த சொட்டு வந்து காலையில் 20 சொட்டு, மத்தியானம் 20 சொட்டு, நைட்டு 20 சொட்டு சாப்பிடணும். இந்த குளிகை வந்து இது என்னங்க மாத்திரை. இது வந்து மாத்திரை. ஆமாம். இது எதுக்குங்க? இதுவும் சுகரை வேகமாக குறைக்கிறதுக்கும் அவங்க டைஜஷன் செக்ஷனை நல்லா வேலை செய்ய வைக்கிறது, ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கு. இது வந்து காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2, சாப்பாட்டுக்கு அப்புறம். அது வந்து 20 சொட்டு சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு 15 நாளில் சுகர் நார்மலுக்கு வந்துடும். ஆங்கில மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஆங்கில மாத்திரையை விட்டுடலாம். அதை எடுத்துகிட்டு இருக்கும்போதே நம்ம இதையும் ஃபாலோ பண்ணிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும். ஓகே, குறைச்சிடணும். அதே மாதிரி இன்சுலின் போடுறவங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்சுலினை கிராஜுவலாக குறைச்சி ஒரு 3 மாதத்துல கம்ப்ளீட்டாக இன்சுலினை விட்டு வெளியே வந்துடலாம். 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி இன்சுலின் போட்டவங்க கூட இன்சுலின் விட்டு வெளியே வந்துடலாம். ஓகேங்க, அருமை, சூப்பர். கிட்டத்தட்ட நம்மக்கிட்டலாம் 80 பாயிண்ட் 120 பாயிண்ட் வரைக்கும் இன்சுலின் போட்டவங்களாம் இன்சுலினை விட்டு வெளியே வந்திருக்காங்க. 3 நேரம் போடுறவங்களாம் நல்ல ரிசல்ட் இருக்கியா. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேருக்கு மேலே நம்ம இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டோம். சூப்பருங்க. இப்போது இந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுகர் எப்படி அந்த காலத்தில் எப்படி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ எப்படி வந்து இது நிறைய அதிகமாச்சு அப்படின்ற விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்ப அருமையான நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹோம் ரெமடி சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி லாங் லைஃப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உணவு முறையிலேயே நீங்கள் வந்துட்டு அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதே மாதிரி சுகர் இல்லாதவங்க சுகர் வராமல் இருக்கிறதுக்காக எந்தெந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுமோ, அதை பாரம்பரிய அரிசிகள் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது, அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி சுகர் வராமல் நீங்கள் உங்கள் உடலை வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுங்க. சப்போஸ் தேவைப்பட்டால் நீங்கள் ஐயா இப்போ சொன்ன அந்த லாங் லைஃப், அப்புறம் அந்த குளிகை மாத்திரை தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நன்றிங்க. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.